அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் கரந்தும் நிறைந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் டிவியினுடைய பட்டி மண்டப நிகழ்வு தொடரிலே இன்றைய தினமும் உங்களுடன் இணைந்த ஒரு பேசு பொருளுடன் உங்களை சந்திப்பதில் இன்றைய பட்டிமன்ற குழுமமாகிய நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி, அவனுடைய உயர்வு, அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அத்தனையும் இரண்டு விடயங்களிலே தங்கி இருக்கின்றது. ஒன்று, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பு, மற்றையது அவனை வந்து சேருகின்றதான அதிர்ஷ்டம். இந்த இரண்டு பாதைகளினுடைய பயணத்திலேதான் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அந்த குடும்பத்திலே இந்த குழந்தை எங்களுக்கு கிடைத்தது பேரதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அதே நேரம் சிலருடைய முயற்சி, கடும் உழைப்பு, நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்து தவம் இருந்து பெற்ற அந்த உழைப்பினுடைய பயனாக அவர்களுக்கு கிடைத்த பேராகவும் இருக்கும். இதே அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கு கிடைக்கின்ற கல்வி, தொழில் வாய்ப்பு, குறிப்பாக திருமண பந்தம், அவர்களுடைய வாழ்க்கை துணை, இவைப்படியான பல விடயங்களிலும் அந்த அதிர்ஷ்டம், அதிர்ஷ்ட காற்று என்கின்ற தன்மையிலே வாழ்க்கையுடன் இணைந்த தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த பிள்ளை வாழ்க்கையிலே ஒரு நிலை, அது அவனுடைய சாதனை, இலட்சியத்திலே வெற்றி என்ற தன்மையிலே பார்க்கின்ற பொழுது அங்கே உழைப்பு என்பது அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. அங்கே உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைக்க வாழ்ந்திடாதே என்கின்ற திரைப்பாடலை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டால், ஒருவனுடைய முயற்சியினுடைய போக்கிலே அங்கே உழைத்து வாழ்தல், முயற்சி செய்தல் என்பது அடிப்படையாக வலியுறுத்தப்படுகின்றது. இந்த தன்மையிலே இங்கே இன்றைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெற இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு இந்த இரண்டில் எது பெரிதாக துணை செய்ய போகின்றது? ஒருவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் உழைப்பு மட்டும் போதுமா, அல்லது அவனுடைய அந்த கடின உழைப்பு தான் அவனுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றதா? இல்லை, அங்கே கூரையை பித்துக்கொண்டு குதிக்கின்ற அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு துணை செய்கின்றதா? அங்கே அந்த அதிர்ஷ்டம்தான் அவனை வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போய் விடுகின்றதா என்கின்ற விடயத்தை இன்றைய எமது பேச்சாளர்கள் அங்கே பேசுபொருளாக்கி உங்களுடன் இணைந்து இந்த விடயத்தை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றா, உழைப்பு திறனா என்கின்ற தலைப்பின் கீழே இன்றைய விவாதம் தொடர இருக்கின்றது. நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே எல்லோருமே அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கின்றவர்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கின்றவர்கள் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய இந்த விவாத களமும் அந்த அதிர்ஷ்டத்துடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றே என்கின்ற அணியினுடைய முதன்மை பேச்சாளர், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் வாதத்தை தொடக்கி வைக்க வருகின்றார்கள். பாருங்கள். டான் டிவி சொந்தங்களுக்கும் என் சக விவாத நண்பர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றா, உழைப்பு திறனா என்பதாகும். அந்த வகையில் வாழ்க்கையில் பெரிதும் வெற்றி பெற உதவுவது அதிர்ஷ்ட காற்று என்ற தலைப்பினூடாக இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 6 பேர் இந்த மண்டபத்திலே விவாதிகளாக அமர்ந்திருக்கின்றோம். எங்களை விட அனைவரும் திறமையானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் இதுவே உண்மையில் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். உண்மையில் நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேணுமெண்டா கண்டிப்பாக எங்களுக்கு உழைப்பு திறன் அவசியம்தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஒரு பாடசாலையில் போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றேன்டா கண்டிப்பாக எங்களுடைய திறமை அவசியம்தான், எங்களுடைய உழைப்பு, அதுக்காக கடின உழைப்பு அவசியம்தான். ஆனால் நாங்கள் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பார்த்தா அந்த கடின உழைப்பையும் தாண்டி எங்களுக்கு அந்த நேரமும் சந்தர்ப்பமும் அதே மாதிரி அந்த ஒரு சூழலும் எங்களுக்கு சரியானதாக அமைய வேண்டிய தேவையும் இருக்குது. எனக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல ஒரு கடின உழைப்பு இருக்குது.
ஆனாலும் எனக்கு அன்றைக்கு காய்ச்சல் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்னால சரியா பேச முடியாது. பேச்சு போட்டியில என்னுடைய பரிசை வந்து நான் தட்டி செல்ல முடியாது. ஆகவே அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு சரியானதா அமைய வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்க எங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வாரோம் இங்க. இதே மாதிரி இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்று சொல்லி இன்றைக்கு பல வலைத்தளங்கள்லையும் வந்து இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும். என்னுடைய சக விவாத நண்பர்களும் கூட இந்த பிரபஞ்ச விதியை வந்து நம்பக்கூடும். அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்ட காட்டுன்னு சொல்லி சொல்ல வரோம். ஒரு விஷயம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி, அதாவது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படிக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போறதா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாங்க அதை விரும்பணும். முதல்ல அதுக்காக வேண்டி நாங்க எங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து போட வேண்டிய தேவை வந்து இருக்கு. அதை நோக்கி நாங்க நகர்ந்து கொண்டு இருக்கணும். ஆனாலும் இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கும். நாங்க சரியான விதத்துல இயங்குறோமா, நாங்க சரியான உழைப்பை கொடுக்குறோமான்னு பார்த்து கொண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்க சரியாக இயங்கும் போது எங்களுக்குடைய அந்த நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் எங்களுக்கு சரியானதா அமைச்சு தரும். அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்டம் என்று சொல்லி சொல்றோம். இந்த நல்ல நாள் பெருநாள்ல எல்லாம் நாங்க இந்த பெரியவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்திருப்பீர்கள் நடுவர் அவர்களே. நாங்க அப்படி ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த பெரியவர்கள் என்ன சொல்லினோம், நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணினோம். அந்த ஆசீர்வாதம் எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து எங்களுக்கு மாற்றம் பெறுது. அதைத்தான் நாங்க இங்க அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். நாங்க சொல்ற இந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு எப்படி துணை புரியும்னு சொல்லி சொன்னா, நாங்க எக்ஸாமுக்கு போகும்போது பைக் காத்து போயிட்டாலோ, இல்லாட்டி எங்களுக்கு எக்ஸாமுக்கு நாங்க எழுதும் போது ஒரு பேனை இல்லாம போனாலோ, இல்ல இண்டெக்ஸ் நம்பரை மறந்துட்டு போனாலோ, எங்களுக்கு உதவுறதுக்கு அந்த நேரத்துல ஒரு மனிதரை வந்து அந்த பிரபஞ்சம் அனுப்பி வைக்கும். அதைத்தான் நாங்க எங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்னு சொல்லி ஒரு பழமொழியை வந்து நாங்க சின்னல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா, நாங்க வியாபாரியா இருக்கலாம், நாங்க ஒரு பஞ்சு விற்கிற ஒரு வியாபாரியா வந்து இருக்கலாம், இல்ல உப்பு விற்கிற வியாபாரியா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து மழைக்காலத்துல போய் இந்த விஷயங்களை வந்து விற்க முடியாது. நாங்க எப்ப விற்கணும், வெயில் காலத்துல தான் விற்கணும். ஆக அந்த எங்களுக்குரிய சரியான சந்தர்ப்பம் எது, சரியான வியாபார தந்திரம் எது என்று சொல்லி புரிஞ்சு கொண்டு நாங்க அந்த நேரத்துல அந்த விஷயத்தை முயற்சி பண்ணும் போது நாங்க வெற்றியாளர்களா மாறுறதுக்குரிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கைகள்ல தவழும். அதைத்தான் நாங்க சொல்றோம், இந்த அதிர்ஷ்ட காற்று எங்களுடைய பக்கம் வீசுகின்றது என்று. வெற்றியாளர்கள் எப்போதுமே சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறது இல்ல, சந்தர்ப்பத்தை தாங்களாகவே உருவாக்கி கொண்டுதான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது வெளியில இருந்து பார்க்கிறவைக்கு நாங்க அதிர்ஷ்டம் என்று சொல்றது வேணுமெண்டா, நாங்க தனியா ஒரு உழைப்பை நம்பாம சும்மா இருந்துட்டு, சும்மா இருக்கிற இந்த வடிவேல் காமெடியில வர மாதிரி சும்மா இருந்துட்டு நாங்க அதிர்ஷ்டத்தை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. இது இந்த கருத்து. நாங்க எங்களுடைய உழைப்பை வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டிதான் இருக்குது. எங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வச்சு நாங்க முன்னேறி போக வேண்டிதான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வரிய அந்த தடக்கற்களை தாண்டி நாங்க பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய சக்திகள் வந்து தேவைப்படுது, நிறைய மனிதர்களோட உதவி வந்து தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த சரியான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் அமைச்சு தர்றதை நாங்க இங்க அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்ல வரோம். அதே மாதிரி நாங்க ஒரு பரீட்சைக்கு போகும்போதோ, இல்லாட்டி வாழ்க்கையில அடுத்த ஒரு விஷயத்தை நாங்க அச்சீவ் பண்ணும்போதோ எல்லாருமே சொல்லுவினோம், குட் லக், பெஸ்ட் ஆஃப் லக்ன்னு சொல்லி சொல்லுவினோம். ஏன் நாங்க சொல்றது இல்ல, உன்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான், இல்லாட்டி நீ நிறைய உழைப்பை கொடுத்துருக்குற, நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றது இல்ல. உனக்கு அந்த நேரம் சரியா அமையணும், உனக்கு அந்த நேரத்துல நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியடைய வேணுமென்று தான் பெஸ்ட் ஆஃப் லக்கண்டோ குட் லக்கண்டோ சொல்லினோம். இதை நீங்க வளமையா வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனா அதுன்ற அர்த்தத்தை வந்து தெரியாமலே சொல்லியிருப்பீங்க. என்னுடைய எதிரணி நண்பர்கள் கூட இதை நிறைய தடவை பாவிச்சிருக்க கூடும், தங்களுடைய நண்பர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு. உனக்கு இந்த நேரம் வந்து சரியா அமையல, நீ அடுத்த முறை முயற்சி பண்ணு, அடுத்த முறை ஒரு ஏலெவல் எக்ஸாமில் ஒரு ரிசல்ட்ஸ் குறைஞ்ச பிள்ளைக்கு கூட சொல்லக்கூடும், அடுத்த முறை நீ ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணு, உன்னுடைய நேரம் சரியாக அமையும் போது நிச்சயமாக அடுத்த முறை வந்து நீ பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தனியவே உழைப்பு திறன் மட்டுமே இருந்துட்டா நாங்கள் வெற்றி பெற்ற முடியும்னு சொல்லி நிச்சயமாக சொல்லிட முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த முக்காவாசி மக்களும் கூட உழைச்சு கொண்டு தான் இருக்கணும். ஆனால் சிகரத்தை தொடுற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்கள் மட்டும்தான். அவர்களுக்கு அந்த நேரமும் சந்தர்ப்பமும் காலமும் வந்து சரியா அமையுது. அதனால தான் அவர்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு தங்களுடைய சிகரங்களை வந்து எட்டக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. உதாரணமா இந்த கொரோனாவில் கூட எடுத்து பார்த்துருக்கலாம். கொரோனாவில் வந்து நிறைய வணிகங்கள் வந்து வியாபாரங்கள் வந்து படுத்துட்டுது, கனவேருக்கு வந்து உழைப்பே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் பிஸ்னஸா இருக்கலாம், இல்லாட்டி அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவைப்படுற உணவை கொண்டே கொடுக்கறதா இருக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை கொண்டு தங்களுடைய வணிகத்தை மேல் நோக்கி கொண்டு போன மக்கள் எத்தனையோ பேர் இருக்கணும். ஆக அந்த நேரத்தை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் என்றதுல தான் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி வந்து அடங்கி இருக்கு.
மேலும் எதிரணி நண்பர்கள் வந்து தங்களுடைய உழைப்பு திறனை பற்றி நிறைய வந்து கூறலாம். ஆனாலும் அவர்களுமே கூட சரியான நேரத்துக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாதவி அவர்கள் அதிர்ஷ்ட காற்று, வாய்ப்பு, சந்தர்ப்பம், நேரம், இந்த 3 விடயங்களையும் கொண்டு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருக்கின்றவர்களை பிழைத்துக் கொள்கின்றார்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய வாதத்தை தொடர்ந்து இருக்கின்றார். வெற்றி கொடிகட்டு வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா என்று பாடுவதற்கு சமூகத்திலே படையப்பாக்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உருவாக்கத்துக்கு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும் என்பதாக அவர் தரப்பு வாதம் நகர்ந்திருக்கின்றது. இந்த நிலையிலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷ்டத்தை தாண்டிய முயற்சி, அந்த உழைப்பு தான் அவசியமாகின்றது. அந்த உழைப்பைத்தான் நாங்கள் உங்களிடம் எடுத்து சொல்ல வருகின்றோம் என்று தன்னுடைய அணி சார்பான வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு வருகின்றார் யாழ் பல்கலைக்கழக மாணவி துசாந்தி விஸ்வநாதன் அவர்கள். வாருங்கள். நடுவர் அவர்களே மற்றும் என் சக பேச்சாளர்களே மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இதமான வந்தனங்கள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வெருந்த கூலி தரும். தெய்வத்தின் அருளே கைகூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சி அவனுடைய உடல் வருத்தத்தின் கூலியை சரியாக தந்துவிடும் என்று திருவள்ளுவர் கூறுவதை நினைவு கூர்ந்து கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்டக்காற்றா அல்லது உழைப்பு திறனா? அதாவது வெற்றி பெறுதல் என்றால் என்ன? முயற்சியால் ஒரு நிறைவை அடைதல், அதுதான் வெற்றி பெறுதல். முயற்சி என்பது என்ன? இங்கு செய்த கடின உழைப்பு சோர்வடைந்த பின்பும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல். அப்போது ஒரு மன நிறைவு வரும். அந்த மன நிறைவையே நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக கருதி கொண்டிருக்கின்றோம். இங்கு 2 விடயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. ஒன்று அதிர்ஷ்டம், மற்றது கடின உழைப்பு. எமக்கான அதிர்ஷ்டத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூட இங்கு நமக்கு கடின உழைப்பு தான் தேவைப்படுகின்றது. அதாவது எதிர்த்தரப்பில் இருந்த அக்கா அழகாக கூறியிருந்தார், நாம் இங்கு 6 பேர் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், இதற்கான காரணம் அதிர்ஷ்டம் என்று. நான் சொல்லுகின்றேன், முதல் தடவை நாம் வரும்போது இது அதிர்ஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கு எத்தனையோ தடவை வந்து விட்டீர்கள். நான் உங்களை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருக்கின்றேன். அத்தனை தடவையும் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டக்காற்று வீசியது என்று உங்களால் ஆணித்தரமாக கூற முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஆகவே ஒரு தடவை அதிர்ஷ்டக்காற்று உங்கள் வாழ்வில் வீசினாலும் அந்த வெற்றியை உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு இங்கு கடின உழைப்பு தான் உங்களுக்கு தேவைப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்து வந்து அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் என்று கூறுகின்றார். அதாவது இங்கு வந்து வாய்ப்புகள் நமக்காக கிடைக்கின்றன, அது நமக்கான அதிர்ஷ்டம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இல்லை. வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு எவன் ஒருத்தன் முனைகின்றானோ அவன் ஒருத்தனால் மாத்திரமே அந்த அதிர்ஷ்டத்தையும் கைப்பற்றி கொள்ள முடியும். ஆகவே நாம் இங்கு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நாம் நிறைய திறமைகளை வெளிக்காட்டுகின்றோம். என்னால் பாட முடியும், என்னால் பேச முடியும், என்னால் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். இத்தகைய திறமைகளை நான் மீண்டும் மீண்டும் வெளிக்காட்டும் போதுதான் எனக்கான வழி அமைந்து வருகின்றது. ஆகவே அந்த வழியை அமைத்துக் கொள்வது நானாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு அதிர்ஷ்டம் வரும், அந்த அதிர்ஷ்டத்தினால் எனக்கான வழி கிடைக்கும் என்று நான் காத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக 60 வயதுக்கு மேல் அது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நடுவர்களே. அதாவது இன்று எத்தனையோ விளையாட்டு துறையில் சாதித்த எத்தனையோ பேர் வந்து அதிர்ஷ்டத்தினால் சாதித்தார்கள் என்று நாம் இலகுவாக கூறிவிட முடியாது. ஏனென்றால் நமக்கு கால்கள் கைகள் எல்லாம் சரியாக இருந்துமே நாம் முயற்சி எடுக்காதனால் நாம் வந்து அந்த விளையாட்டு துறையில் சாதிக்க முடியாமல் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் கால்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இன்னும் அதே துறையில் கடின முயற்சியினால் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அவருடைய பெயர்களை நாம் தினம் தினம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே ஏதாவது துறையில் நாம் சாதிக்க வேண்டுமென்றால் அந்த துறையில் நமக்கான முயற்சி தான் அங்கே இருக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தில் அதிர்ஷ்டம் என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே இல்லை. அதே போன்றுதான் அக்கா கூறியிருந்தார், கடவுளிடத்தில் இருந்தும் பெரியவர்களிடத்திலிருந்தும் நமக்கான ஆசீர்வாதங்கள் அதிர்ஷ்டங்களாக கிடைக்கின்றன என்று. நான் கூறுகின்ற இந்த உலகத்தில் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பது ஆராய்ச்சி ஒருபுறம் போய்கொண்டு இருக்க, கடவுள் வரம் தருவார் அல்லது சாபம் தருவார் என்று கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் இப்போதுதான் கடவுள் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித் தருகின்றார் என்று நாம் இந்த பட்டிமன்றத்தின் ஊடாகத்தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று வியாபார தந்திரம்,
இங்கு எந்த விதத்தில் அதிர்ஷ்டம் நமக்கு உதவி செய்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் போது நிறைய தடைகள் வரக்கூடும். அதாவது அந்த சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாமல் போகலாம், அல்லது நஷ்டம் ஏற்படலாம். அப்போது எல்லாம் அதை எதிர்த்து மீண்டும் அந்த வணிகத்தில் அவன் சிறந்து விளங்குவதற்கு அவனுடைய புத்திசாலித்தனம் அல்லது அவனுடைய திறமைதான் இங்கே காரணமாக இருக்கின்றதே தவிர அதற்கான சந்தர்ப்பத்தை இங்கு அவனாக உருவாக்கி கொள்ளவில்லை. கொரோனா காலங்களின் போதும் வந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக முயற்சியை எடுத்தார்களே தவிர அங்கு அது அதிர்ஷ்டமாக அதை நாம் கூற முடியாது. அதை நாம் வாய்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அதனூடாக நமது புத்திசாலித்தனம், நம்மளுடைய கடின முயற்சி அங்கு வெற்றி காண்கின்றது. அடுத்து விவேகானந்தர் அழகாக கூறியிருக்கின்றார், உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தும் பயனில்லை. அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் நம்மை வந்து அடையும் என்று நாம் காத்திருப்பது ஒரு நாம் நேரத்தை வீண்விரியம் செய்வது போன்று. அதாவது இப்போது எத்தனையோ லொட்டரி டிக்கெட்டுகள் விற்று கொண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ கடைகளை நாம் இன்னும் கண்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வேண்டுமென்றாலும் நாம் நம்மளுடைய பணத்தை முதலீடு செய்துதான் அந்த டிக்கெட்டுகளையே வாங்க வேண்டும். ஆகவே இங்கு அதிர்ஷ்டத்தை வாங்குவதற்கும் கடின உழைப்புத்தான் தேவைப்படுகின்றது என்பதை என்னுடைய எதிர்த்தரப்பு அணியினருக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்போது நடுவர் அவர்களே, ஒரு திரைப்படம் ஒன்று அண்மையில் வெளிவந்தது, டிராகன். எல்லாரும் பார்த்திருப்பார்கள். அதாவது அங்கே ஹீரோ எப்படி என்றா ஒரு கடின உழைப்பு போட மாட்டார். அதிர்ஷ்டத்துக்கு தனக்கான வாய்ப்பு வரும்போதே பெரியதாக வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக ஒரு நண்பனை பார்க்கின்றார். அந்த நண்பர் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கின்றது. அந்த வேலை மூலமாக ஒரு அழகான ஒரு காதலியும் கிடைக்கின்றார். ஆனால் அவனால் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியவில்லை. அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் அவன் முயற்சி செய்கின்றான். ஆனால் அப்பொழுது கூட தனக்கு அந்த வேலை எப்படி அந்த வேலை கிடைத்தது என்று எண்ணி அவனால் அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொள்ள முடியவில்லை. கடைசியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறுபடி முதலில் இருந்து தன்னுடைய கடின முயற்சியால் முதலிலிருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றான். அதன் பிறகும் அவனுக்கு ஒரு காதலி அமைகின்றாள். ஆகவே இந்த திரைப்படத்தின் மூலமாகவே நமக்கு இப்போதைய சந்ததியினருக்கு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும், நாம் காத்து கொண்டு இருப்பதும் இல்லது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் பெறும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருப்பதும் முட்டாள்தனம். நமக்கு இருக்கின்ற திறமையை நாம் மென்மேலும் வளர்த்து நம் மீது நம்பிக்கை வைத்து நகர்வோமையா இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை. நிச்சயமாக தன்னம்பிக்கையோடும் முயற்சியோடும் மட்டும் நமது வாழ்க்கைக்கான வெற்றியை அடைய முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கையின் வெற்றிக்கு உழைப்பு திறனே அவசியம் என கருத்துரைக்க வந்த துஷாந்தி அவர்கள், முயற்சி மெய்வருந்த கூலி தரும், முயற்சி திருவினையாக்கும் என்கின்ற தன்மையிலே ஆரம்பித்து, அதிர்ஷ்டம் நீங்கள் சொல்வது போல கிடைக்கலாம், ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் முயற்சி வேண்டும். வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், மையலுருவன் கழித்தற்றால் பெய்ததன் கையொன்று உடைமை பெறின். கையிலே கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க தெரியாதவன் உழைப்பு இல்லை, முயற்சி இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் பைத்தியக்காரன், குடித்துவிட்டு என்ன செய்கின்றான் என்று தெரியாமல் தவித்திருக்கின்ற நிலைக்கு தள்ளிவிடும். இன்று கிடைத்த அதிர்ஷ்டத்தை வைத்து வாழத் தெரியாமல் தொலைத்தவர்கள் சமூகத்திலே எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த உழைப்பு முயற்சி உசைன் போல்டிலிருந்து வியாஸ்கான் வரைக்கும் சாதித்தவர்கள், சாதிக்க துடிக்கின்றவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உழைப்பிலே முயற்சியிலே தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக அவர் எடுத்து சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையிலே இலை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷ்டம்தான் அவசியம். அந்த அதிர்ஷ்ட காற்றுத்தான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசியல் துறை மாணவன் நிசன்குமார் கோபிகாந்த் அவர்கள் வருகின்றார். பாருங்கள். டேன் டிவி சொந்தங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பு தான் முக்கியம் என எம்மோடு விவாதிக்க வந்திருக்கும் எமது எதிரணியிருக்கும், இல்லை உழைப்பு என்பது வாழ்க்கையில் வெற்றி பெற எமக்கு துணை புரிவதில்லை, அதிர்ஷ்டம்தான் துணை புரிவும் என்று என்னோடு என் குழுவினருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கொண்டு, எமது எதிரணியினர் குறிப்பிட்டிருந்தார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு, உழைத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். உழைப்பதற்கு வெற்றி பெறுவதற்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்க வேண்டும். உழைத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் கிட்டாது, அது ஒரு சிலரை மாத்திரமே கிட்டும். ஆகவே உழைத்தவர்கள் கூட இன்று சொல்லும் ஒரு வார்த்தை தான், நான் அதிர்ஷ்டத்தால் தான் வெற்றி பெற்றேன் என்று. அத்துடன்
எதிரணியினர் இன்னொரு கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். லொட்டரி சீட்டிலிப்பு என்பதில் வந்து அதிர்ஷ்டத்தில் அதில் வந்து காசு வந்து நிறைய பேர் வந்து செலவிடுறாங்க அப்படின்னு. உண்மையிலே அண்மையில் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டும் ஒரு சாரதி வந்து 2.5 மில்லியன் ரூபாயை வந்து லொட்டரியால் ஒரு பணப்பரிசால் பெற்றிருந்தார். அப்போ அவர் தொடர்பாக பேட்டி காணபோது அவர் சொன்னார், நான் வந்து இது வந்து நான் 2வது முறையாக தான் இந்த லொட்டரியை எடுக்கிறேன். உண்மையிலே எனது குடும்பம் ஒரு வறுமையான குடும்பம். அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் தான் நான் பிறந்து எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த இதில் ஆட்டோவுக்கு டியூ கட்ட முடியாத சந்தர்ப்பத்தில் கூட நான் ஆட்டோ ஓட்டி தான் என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வரேன். ஆனால் எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச அதிர்ஷ்டத்தால் தான் நான் இவ்வளவு பணத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையிலே அதிர்ஷ்டம் என்பது ஒருவருடைய உழைப்பு இல்லை. அங்கு அதிர்ஷ்டம் என்பது அது எல்லோருக்கும் கிடைக்கின்றதும் இல்லை. அதிர்ஷ்டத்தால் உயர்ந்தவர்கள் கூட சொல்லுவது உழைப்பு இருந்திருந்தால் நான் இந்த நிலைமைக்கு இன்று வந்திருக்க மாட்டேன் என்று. இரண்டாவதாக எதிரணியினர் கூறியிருந்தார்கள், இந்த பட்டிமன்றத்தில் வந்து முதலில் வந்த பொழுது இதற்கு அதிர்ஷ்டம் தான் கிட்டியது என்று. நான் ஏனைய உதாரணங்களை குறிப்பிடாமல் இங்கே ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டேன். என்னை எடுத்துக்கொண்டால் இன்று நான் இந்த பட்டிமன்றத்தில் விவாதிப்பேன் என்று எனது அணியினருக்கும் தெரியாது, எதிரணியினருக்கும் தெரியாது. இன்றைய நாள் எனக்கு காலையில் ஒரு அதிர்ஷ்டம் கிட்டியது. எனக்கு ஒரு தொலைபேசி உரையாடலூடாக இன்றைய நாள் ஒரு பட்டிமன்றம் இருக்கு, இதில் உங்களுக்கு கலந்து கொள்ள முடியுமா? இது எனக்குரிய ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தின் வாய்ப்பை தான் நான் இன்று பயன்படுத்தி கொள்ளுகிறேன். நான் இங்கு எந்த ஒரு உழைப்பினையும் பயன்படுத்தவில்லை. ஆகவே அதிர்ஷ்டம்தான் ஒருவருக்கு மிக முக்கியமானது. அடுத்ததாக, ஒரு விபத்தில் ஒரு நொடி பொழுது தப்பியவர்கள் கூட இருக்கார்கள். அவர்களுக்கும் அதிர்ஷ்டம் தான் முக்கியம். ஏனென்றால் அதிர்ஷ்டம் உழைப்பால எல்லாத்தையும் பெற்றுவிட முடியாது. இன்னொன்று உழைத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கான விடை ஒரு நிரந்தரமானதில்லை. ஆனால் அதிர்ஷ்டமானவர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கார்கள். ஒவ்வொரு இதுவும் அப்படின்னா வாழ்க்கையை வெற்றி பெற வழிவகுக்கும் ஒரு ஏணிப்படி இல்லாட்டி ஒரு கரம் அதிர்ஷ்டமாகும். அதிர்ஷ்டத்தால் சிலர் இந்த அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டவசமாக புரிந்து கொண்டிருக்கமையால் தான் இந்த அதிர்ஷ்டம் என்பது சிலருக்கு வாய்ப்பாக கிட்டுவதில்லை. ஏனென்றால் சிலர் கூறுகின்றார்கள், அதிர்ஷ்டம் என்பது ஏதேனும், அதாவது சிலர் சொல்கிறாங்க, ஏன்னா இந்த கலர் உடுப்பை உடுத்தினா அதிர்ஷ்டம், இந்த கலர் கல்லை போட்டால் அதிர்ஷ்டம், அப்படின்னு. அதிர்ஷ்டம் என்பது அது சரி, உண்மையிலே அது சரி. ஏனென்றால் ஒரு மனிதன், அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் பிறப்பும் இருக்கும், இறப்பும் இருக்கும். அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுலே அவனது வாழ்க்கையானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அது அதிர்ஷ்டம் என்பது எல்லா நேரத்திலும் ஒருவனுக்கு கிட்டாது. ஏனென்றால் ஒருவன் ஒரு முறை ஒரு போட்டியில் வெற்றி பெற்றான் என்றால் அவனை சொல்லுகிறது அவன் உழைப்பால வெற்றி பெற்றான் என்று. 2வது முறை வெற்றி பெற்றால் அதற்கு சொல்லுகிறது அவன் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றான். 3வது முறையும் வெற்றி பெற்றால் அவனை இந்த உலகமே சொல்லுகிறது அவன் ஒரு அதிர்ஷ்டசாலி. எனவே இந்த உலகமும் உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை தான் நம்புகின்றது. எனவே இங்கு எமது எதிரணியினர் ஒரு பாதையிலே செல்லும் பொழுதோ யாராவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நாளை கிட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு நாளை இன்றைய இரவு முழுவதும் தூக்கமே இருக்காது. அது என்ன அதிர்ஷ்டம் அந்த விஷயத்திலே தான் அவங்க ஃபுல்லாக மைண்ட் செட் இருக்கும். இல்லை, உழைப்பை பற்றி அப்படி யோசிக்க மாட்டான். அதிர்ஷ்டம், நாளைக்கு என்ன அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்க போகுது, எவ்வளோ பணம் கிடைக்க போகுது, அந்த இதிலே தான் இருப்பாங்க. அப்போ அதிர்ஷ்டம் என்பது தான் எல்லோரும் விரும்புகின்றார்கள். உழைப்பை எல்லாருக்கும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு சின்ன பொடியன், ஒரு 5 வயது பொடியனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற அவன் சின்ன வயசில் உழைப்பை செய்ய முடியாது. அதே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கலாம். என்னது, ஒரு 5 வயது பொடியனுக்கு, ஒரு ஏழையாக இருந்த பொடியன் இந்தியாவில் ஒரு ட்ராமா காம்படிஷன் நடக்குது. அதுக்கு அவனுக்கு உழைப்பால் போகணுன்னா எவ்வளோ கஷ்டம். அதே ஒரு அதிர்ஷ்டத்தால்
அவன் வந்து ஒரு ஒரு பாடசாலையிலேயோ இல்லாட்டி ஒரு வீட்டிலேயோ ஒரு காணொலியாக பதிவு செஞ்சு அதை வந்து ஒரு வலைத்தளத்தில் அதை வந்து பதிவிட்டிருக்கான். அதை பார்த்து ஒருவர் அதிர்ஷ்டவசமாக அவனை வந்து இந்தியாவுக்கு அழைக்கலாம். ஆகவே அதிர்ஷ்டம் என்பது தான் வாழ்க்கையின் வெற்றி பெற உதவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். ஆனால் உழைப்பு என்பது உழைப்பால் எல்லோரையும் தங்கிவிட முடியாது. எனவே அதிர்ஷ்டம்தான் நமது வாழ்க்கைக்கு வெற்றி பெற உதவும் முக்கியமான ஒரு பங்கு. கோபிகாந்த் அவர்கள் அதிர்ஷ்டமே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான வழி என்பதை தன்னுடைய வாதத்தினூடாக நகர்த்தி சென்றிருக்கின்றார். உழைப்பவர்கள் முயற்சியிலே அவர்கள் உழைத்து கொண்டிருந்தாலும் அதிர்ஷ்டம் சேவை. இப்பொழுது விவசாயிகள் பக்கம் நாங்கள் பார்த்தால் நல்ல விளைச்சல் இருக்கும், அவர்களுடைய கடுமையான முயற்சி இருக்கும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் சரியாக அமையவில்லை என்று சொன்னால் விளைத்த பயிரை கடைசியாக தோட்டத்துடன் அந்த மண்ணுடன் சேர்த்து உழுது புதைத்து விடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரம் அதிர்ஷ்டம் வாய்த்தால் அதனால் லட்சங்கள் கோடிகள் லாபம் பார்க்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டம் அவர்களுடைய உழைப்புக்கு துணை செய்தல் வேண்டும் என்பது போல இருக்கின்றது. அதுபோல பரீட்சைக்கு படிக்கின்றவர்கள் எக்ஸாமில் படித்து கொண்டு போன கஷ்டமான கேள்விகளுக்கு பெற்றுக்கொள்கின்ற புள்ளிகளிலும் அதிர்ஷ்டவசமாக வாய்க்கின்ற கேள்விகளில் எழுதிவிட்டு அப்பாடா என்னுடைய அதிர்ஷ்டம் என்னை காப்பாற்றி விட்டது என்று துள்ளி குதிப்பவர்களும் இருக்கின்றார்கள். அங்கே பரீட்சை புள்ளிகள் வெளிப்படுகின்ற பொழுது ஏ எடுத்தவனிலும் எஸ் எடுத்தவன் அங்கே அதிர்ஷ்டத்தால் மகிழ்ச்சி அடைகின்ற நிலை. அதிலும் குறிப்பாக எங்களுடைய ஆண்கள் பக்கம் இந்த அதிர்ஷ்ட காற்று துள்ளி விளையாடும் எக்ஸாம் பேப்பரிலே. இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த அதிர்ஷ்டத்தை தாண்டிய உழைப்பு, அந்த உழைப்புடன் கூடிய முயற்சியே வேண்டும். அந்த உழைப்பு திறனே வாழ்க்கையில் வெற்றி பெற்று தருகின்றது என்கின்ற அணிக்காக தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக அந்த அணி சார்பு வந்து வருகின்றார் கேசிகா சாம்பசிவம் அவர்கள். வாருங்கள். என் தாய்மொழியாம் தமிழுக்கும் அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் வித்தியாசமான தலைப்புகளை கொடுத்து இந்த பட்டிமன்ற அரங்கை செழிப்பாக்கி கொண்டிருக்கும் டான் பட்டிமன்ற குழுவினருக்கும், டான் தொலைக்காட்சியூடாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் என் பணிவென்பான வணக்கங்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது உழைப்பா அதிர்ஷ்டமா? அதிலே உழைப்பு என்ற அணியை வலுப்படுத்துவதற்காக பல யதார்த்தமான எடுத்துக்காட்டுகளுடன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். நடுவர் அவர்களே, இவர்களின் கதைகளை கேட்கும் பொழுது அதிர்ஷ்டம் தான் வாழ்வில் வெற்றி பெற உதவும் என்ற தவறான புரிதல்களுடன் விட்டால் அதிர்ஷ்ட லாபச் சீட்டெழுப்பு கடையில் போய் அமர்ந்து விடுவார்களோ என்ற பயம் எனக்குள் தற்போது வந்திருக்கின்றது. சரி, நாம் விஷயத்துக்கு வருவோம். பரீட்சைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது நமது நண்பர் குழாமையில் இருந்து ஒருவர் வந்து சொல்லுவார், நான் அதிர்ஷ்டசாலி, நான் சொன்னால் கட்டாயம் நடைபெறும், இந்த பாடப்பரப்பை மட்டும் நீ படித்துவிட்டு செல், கட்டாயம் உயர் சித்தி அடைவாய் என்று. பரீட்சை பதட்டத்தில் இருப்பவனுக்கு அந்த வாக்கு கடவுள் வாக்கு போல் இருக்கும். அவனும் அதை நம்பி அந்த பரப்பை மட்டும் படித்து கொண்டு செல்லும் பொழுது பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை தாளில் அந்த பாடப்பரப்பை தவித்து அனைத்து பாடப்பரப்பிலும் வினாக்கள் வந்திருக்கும். இவ்வாறு அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்வை தொலைத்தவர்கள் எத்தனை பேர் என்பதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நடுவர் அவர்கள் சொன்னார்கள், படங்களை பகிர்தல் சமூக வலைத்தளங்களில். ஆம், 10 நிமிடத்துக்குள் இந்த படத்தை 10 பேருக்கு பகிர்ந்தால் 10 மணித்தியாலத்தில் அதிர்ஷ்டம் வந்து வீட்டு கதவை தட்டும் என்று சொல்வார்கள். நம்மவர்களும் தமது வேலையை விட்டு பகிர்வார்கள். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும்? 10 நாட்களின் பின்பு அந்த படம் மீண்டும் வந்து நமது தொலைபேசியை தட்டும். இவ்வாறுதான் ஐயா இருக்கின்றது தற்போதைய அதிர்ஷ்டத்தை நம்பியவர்களின் நிலைமை. என்னால் உழைப்பால் உயர்ந்தவர்களின் பெயர்களை பட்டியல் படுத்த முடியும். நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதிர்ஷ்டத்தை நம்பி உயர்ந்தவர்களின் பெயர்களை பட்டியல் படுத்த முடியுமா? முடிந்தால் இனி வர இருக்கும் பேச்சாளர் இந்த அரங்கில் அந்த பட்டியலை சமர்ப்பியுங்கள். சரி,
அதிர்ஷ்டங்களைக் கண்டும் வாழ்வில் உழைப்பால் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஆபிரகாம் லிங்கன். 9 வயதில் தாயை இழந்தார். 12 வயதில் நரம்பு தளர்ச்சி எனும் நோய்க்கு உள்வாங்கப்பட்டார். 21 வயதில் தொழிலில் தோல்வியடைந்தார். 24 வயதில் தேர்தலில் தோற்றார். 54 வயதில் மீண்டும் தேர்தலில் தோற்றார். ஆனால் மனம் தளராது மன வைராக்கியத்துடனும் விடாமுயற்சியுடனும் மீண்டும் தேர்தலில் பங்கு பெற்றி அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியானது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதே காணுமே உழைப்புத்தான் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அத்தியாவசியமானதொன்றாக இருக்கின்றது என்பதை. சரி, இப்போது நாம் அனைவரும் இந்த அரங்கில் ஒன்று கூடி இருக்கின்றோம். டான் குழுமத்தினர் ஒருவர் டான் பட்டிமன்றத்தை நாங்கள் செய்ய வேண்டும், ஈழத்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அன்று நினைத்துவிட்டு அதிர்ஷ்டம் எமது கதவை தட்டும் பொழுது அது ஒளிபரப்பாகும் என்று இங்கு இருந்திருந்தால் இந்த அரங்கில் நாம் இன்று அமர்ந்து இந்த பட்டிமன்றத்தை செய்திருக்க முடியுமா? இல்லை. அவர்கள் அதனை நினைத்து நாளுக்கு நாள் உழைத்த உழைப்பின் காரணமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு டான் பட்டிமன்றம் ஒளிபரப்பாகின்றதாம், நமது பிள்ளைகள் கதைக்கின்றார்களாம் என்று சொல்லி தொலைக்காட்சிக்கு முன் அமரும் நமது உறவினர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதென்றால் அதற்கு முக்கிய காரணம் என்ன? டான் குழுமத்தினரின் உழைப்பு என்பதனை மறந்து விடாதீர்கள் எதிர்த்தரப்பு வாதிகளே. சரி, இந்த பட்டிமன்றத்தில் எந்த அணியினருக்கு நடுவர் அவர்கள் முடிவு கொடுத்தாலும் அது அதிர்ஷ்டவசமானதோ அல்லது தற்செயலாக நடந்ததோ என்று நாம் கூற முடியாது. ஏனென்றால் இந்த தலைப்பை கொடுத்தவுடனும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு பேச்சாளர்களும் அந்த தலைப்பிற்காக புத்தகங்கள், இணையதளங்கள் என்று பலவற்றில் தேடிய தொகுப்பைத்தான் இங்கு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த வெற்றி எந்த அணியை சார்ந்தாலும் அந்த அணியை சார்ந்த பேச்சாளர்களின் உழைப்புக்கானது என்பதை நான் இவ்விடத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக வெற்றி என்பது அந்தந்த நபரின் வியர்வையே ஆகுமே தவிர அதிர்ஷ்டம் இல்லை. ஆக விடாமுயற்சியுடனும் கடின உழைப்புடனும் வைராக்கியத்துடனும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களை எதிர்கொண்டு உழைத்தால் எப்பொழுதும் வெற்றி நம்பசமே. சினிமா துறையிலே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாணியில் சொன்னால், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைப்பது எதுவும் வாழ்வில் நிலையாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் உதவுவது உழைப்பே உழைப்பே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேசிகா அவர்கள் உழைப்பு, முயற்சி அது சார்ந்து பெறப்படுவதே வெற்றி. அந்த வெற்றியை பெறுவதற்கு இந்த உழைப்பும் முயற்சியும் தேவை. உயர்ந்தவன் உழைக்கின்றான், உயர நினைப்பவனும் உழைக்கிறான், அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பவன் தாழ்ந்தே போகிறான் என்பதாக தன்னுடைய வாதத்தை நகர்த்தி இருக்கின்றார். இன்றைக்கு பாருங்கள், இந்த உழைப்பை தாண்டி குறுகிய வழியில் குறுகிய காலத்தில் அதிக லாபம் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் R2F பிரமிட் போன்றதான இந்த இணையவழி முகம் தெரியாத முதலீட்டாளர்களிடம் தங்களிடம் இருப்பதை கொடுத்துவிட்டு கடைசியாக அனைத்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த அதிர்ஷ்டத்தின் வழியில் சென்று ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கின்ற விடயம், சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லாவை போல அங்கே விண்ணுலகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் 9 நாட்களுக்கான பயணத்தை ஆரம்பித்தவர் 9 மாதங்கள் தாண்டி அவர் விண்வெளியில் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அவர் அங்கே இந்த பூமிக்கு திரும்பி வந்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் எத்தனையோ பேருடைய உழைப்பு, முயற்சி, அந்த முயற்சி தான் அவருடைய அந்த மீண்டும் பூமிக்கு திரும்புவதற்கான வெற்றி பாதைக்கு வித்திட்டு இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையிலே இங்கே ரஜினியை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆகி இருக்கின்றார், அவருடைய முயற்சி. ஆனால் அவர் ஸ்டார் ஆவதற்கு அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தான் காரணம்.
இல்லை என்று சொன்னால் அவர் இன்றைக்கும் கண்டக்டராகத்தான் இருந்திருப்பார். உங்களுக்கு நான் அதிர்ஷ்ட பட்டியலை தருகிறேன், அவர்கள் சொன்ன விவரத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி அதிர்ஷ்ட அணியினுடைய இறுதி பேச்சாளராக அந்த அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக வருகின்றார் கமலராசா சுரேஷ் அவர்கள். வாருங்கள். நீர் ஆறும் கடல் உடுத்து நிலமடந்தை களிலொழுகும் சீர் ஆறும் வதனம் என திகழ் பரத கண்டமதில் எத்திசையும் புகழ் மணக்க எழுந்த பெறும் தமிழனங்கே செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு தலை சாய்த்து மதிப்புக்குரிய நடுவர்களே, எந்தரப்பு நண்பர்களே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்வில் பெரிதும் வெற்றி பெற உதவுவது அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே வாதிட வந்திருக்கின்றேன். நடுவர்களே, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, அது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா, தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. நடுவர்களே, நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே யாரும் கடினமாக உழைத்து தன்னுடைய வேர்வையினை சிந்தி வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு விரும்புவதில்லை. எங்கே ஓட்டைகள் இருக்கும் அதற்குள்ளே போய் பூந்துகுந்து ஒரு மாதிரி வாழ்க்கையிலே முன்னேறிவிடலாம் என்கின்ற ஒரு யதார்த்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த யூடியூப்பில் எல்லாம் யாரென்றே தெரியாது, ரோட்டிலே இந்த குப்பை பொறுக்கி கொண்டு இருந்தவன் கூட இன்று வீடியோக்களை போட்டுவிட்டு லட்சாதிபதி ஆகின்ற நிலைமை இன்றைய நிலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் யதார்த்தம். அதைத்தான் நாங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்ல வருகின்றோம். உழைக்காமல் இலகுவாக ஓசியிலே ஒயில் குடிக்கின்ற தன்மை இன்று சமுதாயத்திலே பரந்துபட்ட அளவிலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டிழப்பை பற்றி கதைத்திருந்தீர்கள். 20 ரூபாய். இந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டிலே பாத்ரூம் போறதுக்கு கொடுக்குற காசு 20 ரூபாய். அந்த 20 ரூபாய் உங்களுக்கு பெரிய பணமா? அந்த 20 ரூபாயின் ஊடாக 7 கோடி 8 கோடி என்று பணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகமாக இருக்கின்றார். நாளாந்தம் ஒவ்வொரு சனி ஞாயிறு பார்த்தால் எத்தனையோ குடும்பங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் ஊடாக பல்வேறுபட்ட பணத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அண்மையிலே ஒட்டு சுட்டானிலே ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு 7 கோடி. உண்மை தகவல். இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள். பட்டியலை பற்றி கேட்டிருந்தார். இந்தியாவிலே பியூ சாவ்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாதாரண டீ கடைக்காரர் பில்கேட்ஸுக்கு ஒரு டீ ஆத்தி கொடுத்தது. இன்றைக்கு ஆண்ட நிலைமை வேறு. கும்பகோணம் கோயில்ல ஒரு தாயத்தை வித்து கொண்டிருந்தேன். நூல் கையை காட்டுற நூல் வித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு அவாண்ட எடு வேண்டா பெருமடு ஆளை பார்க்கல, காரில் 2 பேரோட பெருவா. அப்படி இன்றைக்கு அந்த அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவர்கள் பல்வேறுபட்டவர்கள் காணப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கலாம் நடுவர்களே, எவ்வளவு உங்களுக்கு வருமானம் இருக்கலாம். ஆனால் இந்த சாந்தி விரதம், ஆலயங்களுக்கு சென்று பூசை செய்வது, 1008 சங்காபிஷேகம், இதெல்லாம் இதற்கு நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் எங்களிடம் செல்வம் இருந்தாலும் அதை நிலைத்திருப்பதற்கு அந்த இறைவனுடைய அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சம் எங்களுக்கு தேவை என்கின்ற சமுதாய வழக்கு காணப்படுவதனால் தான் நாங்கள் இந்த அதிர்ஷ்டம் என்கின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பக்கத்து வீட்டில சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பினோம். இரவு ஏதோ பூசை நடக்கும், ஏதோ புதையல் எடுத்துட்டோமா 3 மாடியில வீடு ஒழுங்கும். அதுதான் அதிர்ஷ்டம். அதைத்தான் நாங்கள் இங்க கதைக்க வரோம். அரசியலை பற்றி கதைக்க வந்தா ஆபிரிக்காம் லிங்கன் அங்கேயோ 60 வயசுல பெரிய ஜனாதிபதியானதாமண்டல கதைச்சா. ஐயா 25,000 ஓட்டுக்கள் பெற்று முல்லைத்தீவு மாவட்டம் தமிழரசு கட்சியிலே 25,000 30,000 ஓட்டுகள் பெற்று பாராளுமன்றம் செல்லாமல் இருக்க வெறுமனே 3,000 ஓட்டுகளை எடுத்து இபிடிபி கட்சியினுடைய வவுனியா பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த வருடம் செல்லுகின்றார். அது அதிர்ஷ்டம் இல்லை. 18,000 ஓட்டுகள் அதிகமாக பெற்றிருந்தும் பாராளுமன்றம் கிடைக்கவில்லை. வெறுமனே 3,130 ஓட்டுகளோடு பாராளுமன்றம் செல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றோம். அது மட்டுமல்லாமல் சமகாலத்திலே யாழ்ப்பாணத்திலே டிக்டாக்கிலே வீடியோ போட்டு தங்கம் என்று சொல்லிவிட்டு பாராளுமன்றத்திலே பேசுபவர்களும் இருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றோம். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு போட்டியிலும் நாணய சுழற்சியிலே வெற்றி பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. அதனைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றோம். அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு காத்து தமிழ் பேசுதே, சாப்பிட கூட வழி இருக்காது. நல்ல ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளைய பார்த்தா அங்க 5 மாடியில வீடாவுடி கார். அதைத்தான் நாங்கள் இங்க அதிர்ஷ்டம் என்று சொல்ல வரோம். அது மட்டுமல்லாமல்
நாங்கள் இந்த பழங்காலத்தை பற்றி பார்த்தோமாக இருந்தால் இந்த சந்திரகுப்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசனுடைய வெற்றிக்கு சாணக்கியன் என்கின்ற புலவர் அவசியமாக காணப்பட்டார். அது மட்டுமல்லாமல் மகாபாரதத்திலே கிருஷ்ணன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் அங்கு பாண்டவர்கள் என்கின்ற அதிர்ஷ்டமே இல்லை. எனவே இதனைத்தான் நாங்கள் இங்கு அதிர்ஷ்டம் என்று சொல்ல வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் எவ்வாறுதான் நீங்கள் கடினமான சூழ்நிலையிலே பரீட்சையை எழுதினாலும் கஷ்டப்பட்டு படித்தாலும் அங்கே நீங்கள் மெரிட் பாஸ் ஆக வேண்டும் என்றால் அங்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேவைப்படுகின்றது. அதனைத்தான் நாங்கள் இங்கு சொல்ல வருகின்றோம். எனவே எங்களுடைய மனித வாழ்க்கையிலே இவ்வாறான சூழலிலே பல்வேறுபட்ட உழைப்புகள் காணப்பட்டாலும் அந்த உழைப்புகள் அனைத்தையும் நாங்கள் நிலைத்து வைத்திருப்பதற்கும் மேற்கொண்டு நாங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் அதிர்ஷ்டம் என்பது எங்களுடைய மனித வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே மனித வாழ்விலே வெற்றி பெற பெரிதும் உதவுவது அதிர்ஷ்ட காற்றே என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் அவர்கள் அதிர்ஷ்ட காற்றை அள்ளி வீசி சென்றிருக்கின்றார். குறுக்கு வழியில் உழைக்க நினைக்கும் திருட்டு கூட்டம் என சாடிக்கொண்டு இன்றைய போக்கிலே அதிர்ஷ்டத்தால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். சமூகத்திலே இன்று விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்ற இந்த யூடியூபர்ஸ் அவர்கள் கையிலே ஒற்றை கேமராவுடன் அல்லது தொலைபேசியுடன் லட்சாதிபதிகளாக வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தவிர வேறு என்ன இருக்கின்றது? கும்பமேளா மோனாலிசா உண்மையாகவே அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு அடையாளம் தான். இன்றைக்கு அவருடைய தன்மை எங்கேயோ மாறி இருக்கின்றது என்று சொன்னால் கூட இருக்கின்ற அதிர்ஷ்டம், இலங்கை அரசியலில் புகுந்து விளையாடுகின்ற அதிர்ஷ்டத்தினுடைய போக்கு, இப்படியாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒருவனுடைய தன்மையை நிலையை எங்கேயோ மாற்றி எப்படியோ கொண்டு போய் சேர்த்து விடுகின்றது. ஆகவே அங்கே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் துணை செய்கின்றது என்கின்ற தன்மையிலே தன்னுடைய அணி சார்ந்த வாதத்தை அவர் முழுமையாக நிறைவு செய்திருக்கின்றார். இந்த நிலையிலே வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு திறனே உண்மையாக அவசியம் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் தன்னுடைய அணி சார்ந்த வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக வருகின்றார். லம்போ கண்ணதாசன் அவர்கள் பாருங்கள். அடிக்க செத்த கூட்டத்திலிருந்து இனிய வரும் வள வேண்டாம், என் தமிழ் இனி வள வேண்டாம் என்று உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தலைவணங்கி, நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பிலே அமர்ந்திருப்பவர்களுக்கும் எதிர்த்தரப்பிலே அமர்ந்திருப்பவர்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாங்கள் ஒரு நக்கலான ஒரு விஷயத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், விறுவிறுப்பாக போக வேண்டும். இரண்டு சமமான விஷயங்களை வைத்துக்கொண்டு எது சரி என்று சொல்லி அடிபட வேணும். ரெண்டு பக்கம் நடுவர் இருக்கிறார், நாங்கள் இங்கே ரெண்டு பேர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இங்கே எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த பாயிண்ட் வரட்டும் பண்ண மாதிரி கடைசியில் ஒருத்தன் வந்திருந்தான். ஆனால் அவன் நல்லபடியாக கதைச்சிட்டு போயிட்டான். அது மட்டும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி 3 பேரும் மொத்தமாக அந்த அதிர்ஷ்ட லாபம், அதிர்ஷ்ட சீட்டிழுப்பு, அதிர்ஷ்ட கம்பெனிகள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விளம்பரம் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டுனா வெங்கடையாக்களுக்கு தான் அதுவும் இல்லை. எனக்கு நைட்டு வந்து ஒரு இந்த தலைப்பு அக்கா சொன்னால் அப்படி தம்பி பேசணும்டாப்பாண்ட சரியான காய்ச்சல். அப்போ என்ன தலைப்பு அக்கா? தம்பி இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமா அல்லது உழைப்பு முக்கியமான்னு கேட்க நான் சரி அப்போ என்ன அதிர்ஷ்டம் தான் என்ன அப்படி தான் தூக்கி போடுவாங்க. சரி அதிர்ஷ்டம் நெச்சு போட்டுருக்கா. அக்கா சொன்னால் உழைப்படா தம்பி என்ற காய்ச்சல் தானே இப்போ படுக்க யோசிச்சேன். அதிர்ஷ்டமே இல்லாத உனக்கு அதிர்ஷ்டத்தில் பெதுக்கண்டு போட்டு படுத்துட்டு விடிய எழுப்பினது எனக்கு ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை. ஆனால் அங்கேயோ தட்டு முட்டு பட்டு 1000 கோல் அடித்து இங்கே வந்து சேர்ந்துட்டு என்னென்ன சொன்னால், அதிர்ஷ்டம்ன்றது எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்பேனும் இருந்துட்டு வெறும் அது வந்து இயற்கை கொடுக்கிறது. நீங்கள் வந்து அந்த அதிர்ஷ்டத்தையும் காலத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தீங்க. ஒரு காலம் வரட்டும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் அண்ட் அந்த காலம் என்றது வந்து எங்களுக்கான காலத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருப்பது. எங்களுக்கு வெற்றி எந்த இடத்திலே கிடைக்கும், அதை எவ்வாறு நாங்கள் தகவமைத்துக் கொள்வது என்பதற்காக முயற்சி செய்து எடுக்கின்ற அந்த ஒரு செயல்பாடு. நீங்கள் அதை அதிர்ஷ்டத்தோடு ஒப்பிட்டு அல்லது அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து பேசியிருந்தீர்கள். திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், பகல் வெல்லும் கூகைக்காக இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று. அதாவது எங்களுடைய காலம் எது, எந்த இடத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நாங்கள் யோசித்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அதில் எந்த அதிர்ஷ்டமும் இல்லை. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். அங்கே என்னடான்னு சொன்னால் கேரளாவில் ஒருத்தருக்கு ஆட்டோக்கு டியூ கட்டுறதுக்கு காசு விழுந்துட்டு, இங்கே என்னடான்னா ஒட்டி சுட்டான்ல ஒருத்தனுக்கு ஏதோ ஓட்டோ பண்ணுறதுக்கு காசு விழுந்துட்டு. அதுதான் எங்கே போன இங்கே சிவனம்மன் கோயிலையாம் ஒருத்தனுக்கு 9 கோடி விழுந்துட்டான் பக்கத்தில். அதை பார்த்து நானுமே இந்த கூட்டாளி மேலே 5-6 பேர் இந்த கவிதனுக்கு தெரிஞ்சிருக்கும்.
போய் எடுத்தோம். நான் நினைக்கிறேன் ஒருத்தனுக்கு 4000 படி 5-6 பேருக்கு காசு முடிஞ்சு ஒரு ரூபாய் இல்லை. எனக்கு 80 ரூபா விழுந்துன்னா 2 கேட்டாங்க. பிறகு யோசிச்சேன், இவ்வளவு மொக்க நான் இருந்து வந்திருக்கிறேன். நான் என்ன பற்றி நானே யோசிச்சேன். அந்த 4000 ரூபாய் காசுக்கு நான் 4 நாள் சாப்பிட்டு இருக்கலாம். சரி, அதாவது பிக்ஸில் போட்டிருக்கலாம், ஏதோ ஒன்றில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அதிர்ஷ்டலாப கம்பெனிகள்ல இருந்தெல்லாம் இத்தனை கோடியா கொடுக்குறாங்க. அப்ப ஒரு அதிர்ஷ்டலாப கம்பெனி மட்டும் இருக்கட்டும், அரசாங்கத்தால அப்ரூவல் பண்ண ஒரு கம்பெனி மட்டும் இருக்கட்டும், மிச்சம் அவ்வளோ பேரும் அந்த காசுக்கும் அதிர்ஷ்டலாபத்தில் இருங்களாப்பா. எடுத்து நீங்க பெரிய மனக்காரனாவே நீங்க அதிர்ஷ்டலாப கம்பெனி வச்சிருக்கீங்க. ஏன்? அவனுக்கு மூளை இருக்கு, அப்ப அறிவு இருக்கு, அவன் வெற்றி பெறணும். சும்மா அதிர்ஷ்டலாபம் 20 ரூபா கொடுத்தெடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு தம்பி கேட்கிறான். 20 ரூபாய் நான் 100 தரம் எடுத்தேன்னா எங்க போகும் காசு? விழாது, கடைசி வந்தும் விழாது. இப்ப 20 ரூபாயும் இல்லை, 40 ரூபாய். நான் கஷ்டப்பட்டு நான் சொல்றேன், இப்ப கிட்டடியில் எடுத்து நட்டப்பட்ட நானே 40 ரூபாய்க்கும் வந்துட்டு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அதிர்ஷ்டம். தம்பி 2ஆவதா வந்தா ஒரு தம்பி சொன்னான், அதிர்ஷ்டம் 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 அதிர்ஷ்டம். வெற்றி பெற்று ஒருதனும் சொல்லவே மாட்டான், முளைச்சு நீ வெற்றி பெற மாட்டாய், நீ அதிர்ஷ்டத்தால தான் வெற்றி வருவாய். தனக்கு ஒரு கோல் வந்துச்சுதான் வா அதிர்ஷ்டம். அங்க ஒருத்தனுக்கு விழுந்துதான் அதிர்ஷ்டம், இங்க ஒருத்தனுக்கு விழுந்தான் அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் தான் தூக்கி விடுதான். அவன் ஒரு பெரிய ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்த தம்பி ஒரு இந்த அதிர்ஷ்ட கம்பெனியோட கண்ணில் பற்றுறாத கூட்டிட்டு போய் 1 மாசத்துக்கு வச்சு இன்னும் விளம்பரப்படுத்துவாங்க. கவனமா இருந்து கொள்ளு. அக்கா சொன்னா குட் லக்ன்னு சொல்லிவின் மேம், பெஸ்ட் ஆஃப் லக்ன்னு சொல்லிவின் மேம். நான் கேட்கிறேன், 2 பக்கம் கையிலத்து கொண்டு நிற்கிறாங்க. மச்சான் குட் லக்டா, நீ மேசராசிக்காரன், நீ தான் எழுப்பான்னு சொன்ன. அவன் என்ன செய்வான்? உன்னால ஏழுமடா, நீ இல்லடா, நீ இல்லடா, நீ தான்டா எழுப்பான்னு சொல்லி தான் இருந்தாங்க. குட் லக் மச்சான், நீ அஷ்டக்காரன்டான்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு விளங்க இல்லை அந்த குட் லக்ன்னு சொல்றது என்னத்துக்கு. அதுல ஒரு டவுட் இருக்கு, இவனுக்கு ஏதோ ஒரு லக் இருந்திருக்கு, வெல்லுவானோன்ற சந்தேகத்தில் கொடுத்தேன். நான் ஒருத்தருக்கும் குட் லக்ன்னு சொல்றேன் இல்லை, வெஸ்ட் பிளாக்னு சொல்றேன் இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும், இவன் கதைப்பான், இவன் செய்வான், இவன் விளையாடுவான் எனக்கு தெரியும். நான் அவனை நான் சொன்னேன், டே எனக்கு தெரியுமாடா, உனக்கு தெரியும் அந்த இருக்கிறான்னு தெரியும். நான் தான் நீ செய்வாடா, எனக்கு தெரியும், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள், அதான் சொல்றேன். அந்த குட் லக் சொல்றேன். ஒருத்தன் சாக கிடக்குறான், போய் என்ன சொல்லுவோம், உனக்கு ஓகே, நீ இருப்ப, நீ ஒன்று நீ தளர விடாத, நம்பிக்கையை விட்டுறாத, நீ இருப்பேன். டேய் இப்போ உனக்கு சனிப்பேச்சு மாறிட்டுடா, நீ பேர் நாளைக்கு எழுப்பி நீ பேர்னா அவன் அதுலேயே செத்து போயிடுவான். நான் சாக கிடக்குறேன், நீ அவன் சனிப்பேச்சு குருப்பேச்சு எப்படி கதைச்சா எல்லாம் அதிர்ஷ்டம், எதுக்கு எடுத்தாலும் அதிர்ஷ்டம். ஓசியில ஓயில் குடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம தம்பி சொல்றான். ஓசியில ஓயில் குடிச்சா வேலையை செத்து போவோம், உழைச்சு நாங்கள் தண்ணி குடிச்ச மாட்டாலும் சாப்பிட்ட மாட்டாலும் இருப்போம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். எவ்வளவோ வள்ளுவர் சொல்றாரு, முயற்சி திருவியாக்கும் முயற்சின்மை இன்மை பூத்தி விடும் என்று சொல்றார். நாங்கள் முயற்சி செய்து உழைத்து வாழ்ந்தால் மட்டுமே அது நிற்கும். அதிர்ஷ்டத்தால் எங்களுக்கு 9 கோடி வெள்ளலாம், 10 கோடி வெள்ளலாம், அது எப்படி செலவழிக்கணும் என்ற அந்த முயற்சி, அந்த அறிவு, அந்த உழைப்பு எங்கள்கிட்ட இல்லை என்றால் அந்த 9 கோடியும் போயிடும். அவன் அவர்தான் லவட்டிட்டு போயிடுவான். உங்களுக்கு சும்மா தானே வந்தது, அவன் அடிச்சுட்டு போவான். ஏன்னு சொன்னா உனக்கு உழைப்பு இல்லையாப்பா. இந்த தலைப்பை நாங்கள் எந்த கோணத்துல வச்சு எங்க வச்சு நாங்கள் பார்க்குறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் கதை பட்டிமன்றத்தை காய்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. அதிர்ஷ்டம் என்றது எப்பயானது ஒரு ஒரு பொங்கல் ஒன்று எடுத்தால் அதில் வந்து கஜு மாதிரி பிளம்ஸ் மாதிரி அதிர்ஷ்டம் மாதிரி சும்மா இனிக்கும். ஆனால் அதில் அரிசி இருக்கணும், பால் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கீழே வச்சு இருக்கிறதுக்கு விரை இருக்கணும், அங்கால ஒரு ஆள் நின்று ஊதணும், கல் வைக்கணும், பானை வைக்கணும், அதெல்லாம் உழைப்பு முயற்சி. இந்த கஜுவையும் பிளம்ஸையும் எடுத்து வேக்கப்பட்டு போனால் அது பொங்கல் இல்லை. அதிர்ஷ்டம் என்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி. அது அப்பவும் இருந்துட்டு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதற்காக நாங்கள் உங்களுடைய முயற்சியையும் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய அறிவையும் எதையுமே கைவிட்டுடக்கூடாது. அப்படி கைவிட்டால் நாங்கள் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோம். அதிர்ஷ்டம் வந்து அக்கா சொன்னது போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கோல் பண்ணி கேட்கினோம், விவாதத்துக்கு வாங்கணும், அது அதிர்ஷ்டம் தான் என்று நானோ இந்த நடுவரோ உங்களையோ இந்த டான் தொலைக்காட்சி இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் வீட்டில் படுத்து கூட வந்து கேட்க இந்த சுவரை பிடிச்சு கொண்டு வந்து டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அந்த மாதிரி நீங்க பட்டிமன்றத்துக்கு வாரீங்களான்னு கேட்கல. நீங்க எல்லாரும் பேசுவீங்க, அதால கோல் பண்ணி கேட்கணும், ஓகே செய்கிறோம். நீங்க மாதவி அக்கா சொல்ற அதை மாதவி அக்காவை பிடிக்கிறதே கஷ்டம். மாதவி அக்கா ஒரு பெரிய பேச்சாளர்ன்றதை விட அவக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவ கோல் பண்ணி கேட்க அவள் வாரதே பெரிய விஷயம். அதுக்குள்ள தனக்கு அதிர்ஷ்டத்தால தான் வந்தவதான். அதுக்கு பிறகு பாருங்க, நீங்களே முடிவெடுங்க. எல்லாருக்கும் திறமை இருக்கு, அந்த திறமையால மட்டும்தான் நாங்கள் முன்னேறோம். அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இங்கே எதுவுமே இல்லை. நன்றி. லம்போ அவர்கள் தன்னுடைய இயல்பான பாணியிலே அதிர்ஷ்டத்தை வைத்து செய்து விட்டார். காலம் நீங்கள் சொல்வது போல அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அந்த காலம் ஓடு மீனோட ஒரு மீன் வரும் வரைக்கும் காத்திருக்கும் முயற்சிக்கான அடிப்படையே ஒழிய அது அதிர்ஷ்டம் அல்ல என்பது அவருடைய தெளிவான கருத்தாக இருந்திருக்கின்றது. முயற்சிதான் திருவினையாக்கும். அந்த
முயற்சியை தேடி நீ ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். அதை விட்டு அதிர்ஷ்டத்தை நம்பியிருந்தால் வாழ்க்கையில் உருப்பட முடியாது என்பதாக அவருடைய கருத்து நிலை இருந்தது. ஆனாலும் பொங்கல் செய்கின்ற முறை அழகாக விவரித்திருந்தார். வரப்போகின்ற மனைவி அதிர்ஷ்டக்காரிதான், சமையலுக்கு பஞ்சம் இருக்காது, அங்கே அறுசுவை உணவு பரிமாறிக் கொடுப்பதற்கு லம்போ இருக்கிறார். அந்த அதிர்ஷ்டக்காரி யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சரி, நாங்கள் இறுதியாக இப்பொழுது தொகுப்புரைக்குள் நுழைய இருக்கின்றோம். வாழ்க்கையில் வெற்றி பெற உதவுவது அதிர்ஷ்டமா அல்லது உழைப்பா, அந்த உழைப்பினுடைய முயற்சியா என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் சொன்னது போல அதிர்ஷ்டம் அது வாழ்க்கையில் கிடைக்கின்ற வரம்தான். இங்கே பட்டியலிட்டு காட்டியவர்கள் அல்லது சொல்லப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த அதிர்ஷ்டம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றது. அது சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய கும்பமேளா மோனாலிசாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை செய்திருக்கின்றது. ஆனால் அந்த கிடைத்த அதிர்ஷ்டத்தை, அந்த வாய்ப்பை சரியாக தக்க வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் அவர்களால் நின்று நிலைக்க முடியும். அது உழைப்பிலே இருக்கலாம், சினிமா துறையிலே இருக்கலாம், கல்வியிலே இருக்கலாம். கிடைத்த வாய்ப்பை, அதிர்ஷ்டத்தை அங்கே சரியாக பயன்படுத்தாமல் வாழ்வை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர், கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி முயற்சித்தவர்கள் எத்தனையோ பேர். இவர்கள் சொன்னது போல சாதாரண நடிகனாக கிடைத்த வாய்ப்பை தனக்கு சரியாக பயன்படுத்தி இன்று உலகளாவிய ரீதியிலே ரஜினி சூப்பர் ஸ்டாராக நிலைத்து நிற்கின்றார் என்று சொல்லி சொன்னால் அது அவர்கள் வாய்ப்பை, அங்கே உழைப்பை அதற்காக கொடுத்திருக்கிறார். இங்கே அதிர்ஷ்டம் பற்றி ஷேக்ஸ்பியர் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார். எப்போது நாம் அதிர்ஷ்டம் என்னும் தேவதையை விரும்புகின்றோமோ அப்போது அவள் நம்மை அதட்டி பார்க்கிறாள். இங்கே அதிர்ஷ்ட லாபம், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவர்களுடைய நிலை இதுதான். அதட்டலுக்கை தாண்டியவர்கள் அதிர்ஷ்டத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டுமாக இருந்தால் உழைப்பு முயற்சியை சரியாக கொடுக்க வேண்டும். குற்றங்களை நீக்கிக் கொள்வதே நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய அதிர்ஷ்டம் என்பது கதையினுடைய கூற்று. நாங்கள் எங்களுடைய பாதையிலே, எங்களுடைய இலட்சியத்திலே நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த பயணப்பாதையிலே என்னை சரியாக வழிப்படுத்திக் கொள்வதும் அதிர்ஷ்டம்தான். இவர்கள் சொன்னது போல, அங்கே லம்போ அவர்களுடைய அனுபவ வெளிப்பாடு போல, ஒருவனுக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டிலே கோடிகள் கிடைத்தது என்பதற்காக என்னிடம் இருக்கின்ற சில ரூபாய்களையும் தொலைத்து விட்டு நின்றால் என்னுடைய நிற்கதி. பாலைவனத்திலே பயணிக்கின்ற பொழுது அங்கே கிடைக்கின்ற ஒரு சொட்டு நீரும் அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஆன ஆதாரம். நான் நீரை கொடு, உனக்காக நான் லட்சங்களை தருகிறேன், ஆகா அதிர்ஷ்ட காத்து அடிக்கின்றது என்கிற தன்னிடம் இருக்கின்ற பிடிமானத்தையும் கொடுத்து இறந்து விடுகின்ற நிலைக்கு அவன் செல்வானாக இருந்தால் அது அவனுடைய துரதிர்ஷ்டம். அப்ப சிந்தித்து செயற்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. உழைப்பு மிக முக்கியமானது. மப்பின்றி காலமலை மண்ணிலே விளையாது, சப்பாத்தி முள்ளும் சரியாய் விளையாது, ஏறாது காலை இழுக்காது, எனினும் பாறை பிளந்து பயன் விளைவிப்பான் நம்மூரான். இது யாழ்ப்பாணத்து விவசாயியினுடைய உழைப்பை உயர்த்தி சொன்ன மகாகவியினுடைய வரிகள். அங்கே இந்த மண், அந்த மண்ணை உழுது பயன்பெறும் உழைப்பு முயற்சியினுடைய உச்சத்திலே ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் விவசாயத்திலே கொடிகட்டி பறந்திருக்கின்றது. வெங்காயமும் புகையிலையும் எங்களுடைய இந்த வறண்ட தேசத்தினுடைய உயர் ஏற்றுமதி பொருள்களாக விளைந்திருக்கின்றது என்று சொல்லி கேட்டால் அதற்கு உழைப்பு முயற்சி, அதனுடையதான உச்சத்தினுடைய வெற்றி இங்கே காரணமாக இருக்கின்றது. வைரமுத்து அவர்கள் இந்த உழைப்பை பற்றி அழகாக சொல்கின்றார். முயன்றால் எதுவும் முடியும், முனைந்து பயின்றால் கடினம் பெருகும். அடைய எல்லைகள் 1000 இருக்கின்றது, மாந்தர்க்கு செய்யும் தொழிலே சிறப்பு. இங்கே அவர் தமக்கான உழைப்பை சரியாக தீர்மானித்து, தமக்கான எல்லையை சரியாக தீர்மானித்து அந்த எல்லைக்குரியான பாதையில் பயணிக்கின்ற பொழுது அவர்களுடைய வெற்றிக்கு வாய்ப்பு, நேரம், காலம், சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமாக நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தை அவர் பற்றி கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது அங்கே சாத்தியமாகும். இன்று அமெரிக்காவினுடைய அத்தனை கொள்கைகளையும் தாண்டி ஒரு தனி மனிதனுடைய அங்கே பொருளாதாரம், அவனுடைய பலம், அவனுடைய கருதுகோள் தீர்மானிக்கின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றது என்று சொல்லி கேட்டால் அங்கே அந்த அதிர்ஷ்டம் என்கின்ற தன்மையை தாண்டி உழைப்பு இருக்கின்றது.
ஆனால் அவனுடைய உழைப்பும் சேர்ந்த துணை அதை அங்கே எல்லையை தீர்மானிக்க வழி செய்கின்றது. உலகிலே நடந்த வெற்றிகளாக இருக்கலாம், அல்லது போர்களிலே கிடைத்த வெற்றிகளாக இருக்கலாம், தொழில்துறைகளிலே கிடைத்த வெற்றிகளாக இருக்கலாம், ஏன் இவர்கள் சொன்னது போல நிறைய சந்தர்ப்பங்களிலே உயிர் பிழைத்ததற்கு கிடைத்த வாய்ப்புகளாக இருக்கலாம். அத்தனையும் அதிர்ஷ்டத்தின் பாதையில் கிடைத்திருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற அந்த கிடைக்கின்ற அதிர்ஷ்டத்தையும் சரியாக பயன்படுத்தி கடுமையான முயற்சியையும் உழைப்பையும் பயன்படுத்துகின்ற மனிதனே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாகின்றான். ஆகவே எங்களுக்கு காலம், நேரம், சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வாய்க்கின்ற அந்த காலம், நேரத்தை அதிர்ஷ்டமாக கொண்டு எங்களிடம் இருக்கின்ற துர் அதிர்ஷ்டங்களை, எங்களிடம் இருக்கின்ற மறை சிந்தனைகளை களைந்து முயற்சி திருவினையாக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உழைக்கின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான அதிர்ஷ்டத்துடன் இணைந்த உழைப்பில் எல்லோரும் உயர்வோம் என கேட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.